தனிமையாய் ஃபீல் பண்ணும்போதும் அல்லது யாருமே தனக்கு உதவி செய்ய இல்லை என்று கவலைப்படும் போதும் நீங்கள் உணர வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க தனியா இல்லை. உங்களை படைத்த இறைவன் உங்க கூடவே இருக்கின்றார். உங்கள் கைப்பிடித்து உங்க கூடவே நடக்கின்றார். அதனால் தைரியமா இருங்க. யாருமே கூட வரமாட்டாங்க. நம் தேவைகளை நாம் தான் தைரியமாக போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிள், கழுகை பாருங்க. கழுகு எப்பவுமே தனியாக தான் பறக்கும். மற்ற பறவைகளோடு சேர்ந்து கூட்டமாக பறக்கவே பறக்காது. கழுகு மற்ற பறவைகளை விட மிக உயரமாக பறக்கும். அதனால்தான் அது பறவைகளுக்கு ராஜா. எனவே கவலைப்படாதீங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு தைரியம் உருவாகும், தன்னம்பிக்கை உருவாகும். அப்படி இல்லை என்றால் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் உருவாக்குங்க. மற்றவர்களை எதற்கும் எதிர்பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துங்க. ஒவ்வொருவருமே தைரியசாலிகள் தான். இறைவன் ஒவ்வொருவருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறார். ஸோ எதற்கும் கவலைப்படாதீங்க.